ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த வீடியோ அடிக்கடி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க வீடியோ. ஸோ என்ன வீடியோனா வந்து சிஸ்டர் உங்கள் ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஹோம் டூர் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதோட அந்த வீடியோ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கும், ரொம்பலாம் இல்லை, லைட்டாக சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சும்மா மண்ணு தரலாம் அதை பார்க்க போகிறோம். அதாவது பீகார் ஸ்டேட்டு, என்னோடய ஸ்டேட்டு பீகார், கத்திகார் டிஸ்ட்ரிக்கு, பல்ராம்பூர் தாலுக்கா, சிதனா கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன கிராமத்து வீடு. எங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. எங்கள் வீட்டை சுற்றி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டு கேட்டு இது தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் கிராமத்தில் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னா வந்து திருஷ்டிக்காண்டி வந்து விளக்கமாறு செருப்பு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான், தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. ஸோ இது வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். செருப்பு விளக்கமாறு வந்து கண்டிப்பாக வந்து பிஞ்ச செருப்பும் விளக்கமாறும் வச்சுருப்பாங்க முன்னாடி. ஸோ கேட்டை திறந்தாச்சு, அரண்மனைக்கு எங்கள் வீட்டை பார்க்க போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. இல்லைங்க, ஏதாச்சும் வண்டி விருந்தாடி எதுவும் வந்தாங்கலாம் வச்சுங்களேன். ஸோ இங்கே தான் அவங்க தான் வந்து வைக்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு இடம். சரிங்களா? எங்கள் வீட்டில் 2 மாமரம் இருக்குது. இது ஒரு மாமரம் சூப்பராக இருக்கும். இந்த மாமரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சீசனு அவ்வளோ அந்த வாட்டி காய்க்கெல்லாம் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. இந்த மாமரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இருக்குது பார்த்திங்க, அதுக்கு ஆப்போசிட் இருக்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆப்போசிட். இது சுத்தமாக இருக்காது, ஒரே புளிப்பு, ஊறுகாய் நல்லாயிருக்கும் இந்த மாமரம். ஸோ அதுக்கப்புறம் மாமா வாழ்ந்த வீடு, மாமா பிறந்த வீட்டை காமிக்க போகிறேன். மாமா வீட்டில் தான் வந்துச்சு என் புருஷன்லாம். ஸோ அந்த வீடு பிறந்த வீடு வந்து இது தான். ஸோ இதுதான் வந்து எங்கள் மாமா பிறந்த இடம். என் மாமியார் அந்த எங்கள் அப்பாவும் பிறந்த வீடு இது தான். என் வீட்டுக்காரங்களும் பிறந்த வீடு இது தான். இதுதான் வந்து பிறந்த இடம். இது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த வீடு இருக்குது. சரிங்களா? அந்த காலத்துலேருந்து இந்த வீடு இருக்குது. ஜாமியாமா வீடியோலி. ஸோ எங்கள் அம்மா வந்து பூஜை செய்கிற இடம் வந்து இதான் வந்து எங்கள் சாமி உள்ள வீட்டுக்குள்ளே வைப்போம்ல சாமி, அந்த இது வந்து என் மாமியார் கொண்டு வந்த சீதனம், அந்த பொட்டி, சகப்பு பொட்டி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாமியார் கொண்டு வந்த சீதனம் சொல்கிறாங்களே, ஸோ அதுதான் அது கூட பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை புடவை தான் கட்டிட்டு அப்போல்லாம் வந்து கல்யாணம் பண்ணாங்களாம். ஸோ அதெல்லாம் கேட்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் என் மாமியார் கூட. இந்த பொட்டி அந்த இது ரெண்டும் வந்து என் மாமியார் கொண்டு வந்தது. ஓ मामांगा चाहिए होम टूर और तने सोबारा दा गोरला किवा किवा आगे तो आगे जाम तो तामाले தாம் தோ இதெல்லாம் வந்து என் நாத்தனார் கல்யாணத்துக்கு எடுத்த புடவை. அதெல்லாம் வந்து என் நாத்தனார் வந்து ஒன்றுமே விட மாட்டான், எல்லாத்தையும் அப்படியே அழகாக ஃபோட்டோ எடுத்து என் மாமியாரும் சரி என் நாத்தனாரும் சரி அதை எடுத்து ஃபோட்டோ விட்டுறது தான் உங்களுக்கு வேலை. இதான் மார்காய்ச்சி மார். ஸோ இது வந்து அரிசி வைக்கிற அந்த இதுன்னு சொல்லுவோம்ல, ட்ரம், அது அரிசி ட்ரம். ஸோ இந்த வீட்டில் தான் பண்ணாங்க. மே ஐ கம் இன்? हल्का देखा लागे बोल पड़ा कुछ नहीं हो भी इन्ने का हल्का हल्का आगे खोलना आगे. आ जाओ मेरी पुरानी हवेली में, स्वागत है. तो ठीक है तार की கோபம். இது வந்து என்னோடய சின்ன அப்படியா ரூமு. அவங்க இன்னும் வந்து வீடு கட்டலை, கூடிய சீக்கிரம் கட்டுவாங்க. எங்கள் சின்ன குழந்தனும் நடு குழந்தனும் சேர்ந்து சீக்கிரம் வீடு கட்டுவாங்க. ஸோ இது வந்து அவங்க ரூமு. இங்கிட்ட காமிக்க மாட்டேன். अंदर को चाहिए थी क्यों लगी இது வாங்கினோம் நிறுத்தும் இடம்.
அது வந்து என் மாமாவோட வண்டி, புல்லட் வண்டி. சரி, இது மோகனோட புல்லட் வண்டி. வண்டி புல்லட் வண்டி என் மாமா வாங்கின பைக்கை பாருங்க. ஸோ அந்த பைக் தான் ரொம்ப ராசியான வண்டி அது. ஸோ அப்புறம் வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இந்த இது அந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இது வந்து புதுசாக வந்து இது பண்ணாங்க அவங்க 2 பேருக்காண்டி, எங்கள் அப்பாவுக்காண்டி எங்கள் அம்மாவுக்காண்டி. মেকআপ করো তো দেখবা দিব। হ্যাঁ, মেকআপ নিতে দেখবা নি দিব। மாமியார் எனக்கு ஆத்தினா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இதுதான் நம்மளோட பிரிய மாளிகை. இதான் வந்து எங்களோட வீடு, பெரிய வீடு தான் எங்களோட வீடு. நீ நான் ஒட்டிக்கலோ. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. Ko dengan nenek mut ayam mut handok. Pagli. Dalam enak mau zantu deh. Pagli. ஸோ அவள் என்ன சாப்பிட்ருக்கா, உருளைக்கிழங்கு கீஸ் ஆகிட்டோம். Dalam sana. சி கருவாட்டு தொக்கு, அது உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ எங்கள் அம்மா வந்து முருங்கைக்காய் கத்தரிக்காய் போட்டு குழம்பு, புளி ஊற்றாத, வெங்காயம் இல்லாத, பூண்டு இல்லாத, மல்லித்தூள் இல்லாத குழம்பு. கோபுண்ணாமா ஹாய் கோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் சைடு ரூமு. இதில் வந்து நெல், கடுகு இதெல்லாம் ஸ்டோர் ரூம் இது. அப்புறம் வந்து யாராச்சும் முன்னாடி வந்தாங்கன்னா ஸோ இந்த கட்டில் ஒன்று இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த கட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இப்போதைக்கு அது ஸ்டோர் ரூம் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு அடுத்தது இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து என்னோடய பெரிய ஒப்படையா ரூம் அது. இது வந்து அவங்களோட ரூமு. இதுதான் அவங்களோட ரூம் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். இதுதான் நம்ம ரூமு. ஸோ இதுதான் என்னோடய கதவு. எனக்கு வந்து கிருஷ்ணர் அதை பிடிக்கும். நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய கதவு டிசைன் நான் வந்த பிறகு தான் வந்து கதவு ஜன்னல்லாம் வந்து போட்டாங்க. அப்போ வந்து நானாக போய் செலெக்ஷன் பண்ணது இந்த கதவு. அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது. இதை விட நல்ல நல்ல இதெல்லாம் இருந்துச்சு, டிசைனாக இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இது என்னமோ ஒரு பிடிச்சிச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி, எடுத்து வந்துட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ரொம்ப அழகாக இருப்பாங்க பாருங்க. அதான் கிருஷ்ணன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகலாம். ஸோ இது நம்ம பீரோவில், இது வந்து என் நம்பி வாங்கி கொடுத்தது பீரோவில். ஸோ பீரோவில் ஆட்டுக்குட்டி இதெல்லாம் வந்து என் சொந்த தம்பி. அப்புறம் வந்து மிக்சி இதெல்லாம் வந்து என் சொந்த தம்பி வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்களா, இது வந்து என்னோட தத்து தம்பி இருக்குல்ல, தத்து தம்பி வாங்கி கொடுத்தான் அந்த இது. இதுவும் ஒரு சேரும் டைனிங் டேபிளும் வந்து என் தத்து தம்பி வாங்கி கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இவங்க யாருன்னா என் கல்யாணத்தில் வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தா. அது இன்னமும் வச்சுருக்கேன் பாருங்கள்.
இனியா, என் ஃப்ரெண்டு பேர் இனியா. ஸோ என் ஃப்ரெண்டு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணா இது. அதெல்லாம் நல்லா ஞாபகமாக இன்னமும் வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து 2 மாமா வாங்கி கொடுத்தது பொம்மை. அதுக்கப்புறம் கான்வெகேஷன் ஃபோட்டோ. இது வந்து ரொம்ப வந்து திருட்டுத்தனமாக வாங்கினது. டிகிரி முடிச்சிட்டேன். ஆனால் வந்து காலேஜ் கல்யாணத்துக்காக காலேஜ் பணத்துக்காக வந்து அந்த இது வாங்குறதுக்கு கன்வென்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் தஞ்சாவூர் இல்லை திருச்சியில் போய் ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிட்டேன். அதனால் எனக்கு இது கொடுக்க ஃபோட்டோ கிடைக்காதுன்ட்டாங்க. அப்புறம் தெரியாமல் போய் மெனக்கட்டு மேடம்கிட்டலாம் சொல்லி வாங்கிட்டேன். ஸோ இது ரொம்ப பிரச்சனை பண்ணி வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள், இது என்னோடய உடன்பிறப்பு, என் தம்பி, என் தங்கச்சி, அப்புறம் நான். இதை நான் வந்து ஆல்பம் பண்ணலான்னு எடுத்து வந்தேன். நல்ல பெரிய ஃபோட்டோ ஆகணும்னு எடுத்து வந்தேன். பண்ண முடியல, இன்னும் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கவள அங்கே இருந்துச்சு. தூரமாக தானே தெரியும் அந்த ப்ரீவோட அருமை வந்து, உறவோட அருமை பிரிஞ்சால் தானே தெரியும். ஸோ எனக்கு அது ரொம்ப பொக்கிஷமாக தெரிஞ்சிச்சு. நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா எங்களோட கல்யாண ஆல்பம். இது வந்து தமிழ்நாட்டு கல்யாணம். அப்புறம் இது மாமா சின்ன வயசில் எடுத்தது. அந்த காலத்துலலாம் எப்படின்னா, நம்ம ஊரில் வந்து இப்போ சின்ன சிங்கப்பூர், மலேசியா, வெளிநாடு, அமெரிக்கான்னு போகிறாங்களே, அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஸோ அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஊர் தமிழ்நாடு வந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபாரின் மாதிரி அவங்களுக்கு அது சரிங்களா. அது மாதிரி தமிழ்நாடு, அப்புறம் வேறு எங்கே மும்பை, கேரளா இந்த மாதிரி போனால் அவங்க ஏதோ ஃபாரின் போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி சின்ன பிள்ளைல அவங்க போகக்குள்ள வந்து அவங்க அம்மா அப்பா வந்து ஃபோட்டோவாக எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஊரை அவங்க எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஃபாரின் மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதுதான் ஃபாரின், தமிழ்நாடு தான் ஃபாரின் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேடம் தூங்குறாங்க. மேடம் இது கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து செம்ம தூக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய இது பேர் தான் சீதனம். அந்த குண்டாலாம் வந்து நான் இப்போ வாங்கினது ஒரு ஆப்பில் சம்பாரிச்சது. ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணி 2000 கிடச்சிச்சு. அதில் வந்து 2 குண்டா நெல் வைக்கிறதுக்காண்டி 2 குண்டா ஒரு ஒரு அண்டி எடுத்தேன். அதுதான் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ வாங்கின பாக்ஸு. இதில் வந்து இந்த அம்மா வீட்டிலேருந்து பொங்கல் வரிசைலாம் கொடுத்தாங்களா, என் தம்பி பொங்கல் வரிசைலாம் எனக்கு கொடுத்தான். ஸோ அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இப்போ குளிர்காலத்துக்கு தேவையான ஜாமம்லாம் வந்து அதில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது மிஷினு தேம்ஸ் வாங்கினோன்னு அது. இப்போ தம்பி டேபிள், அப்புறம் இது மாமா வந்து நான் வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வாங்கிட்டேன். இந்த டேபிளும் அப்புறம் இந்த கட்டிலும் வந்து மாமா வந்து நான் வரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. நான் வரக்குள்ளே வந்து 2 பொருளாக இருந்துச்சு. இந்த கட்டில் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் அந்த டேபிள். ஃபேன் இல்லை, ஒரே ஒரு லைட்டு வந்து அந்த ஓரத்தில் இருந்துச்சு. பாக்கி எந்த இதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு ரொம்ப. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசி வைக்கிறதுக்காண்டி கூடும். அப்புறம் எனக்கு வந்து லட்சுமி ரொம்ப பிடிக்கும். ஸோ விஷ்ணு லட்சுமி வந்து வீட்டில் வைக்கணும்னு சொல்லி அவங்க வச்சு கொடுத்தாங்க. நமக்கு வந்து எம்மதமும் சம்மதம். நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன். இந்துவும் கும்பிடுவேன், கிறிஸ்டினும் கும்பிடுவேன், முஸ்லீமும் கும்பிடுவேன். ஸோ எனக்கு வந்து எல்லா சாமியும் கும்பிடுவேன். அதனால் வந்து எனக்கு சாமியில் வந்து எதுவுமே கிடையாது. எல்லா சாமியும் கும்பிடுவேன். சாய்பாபாவா சரி, புத்தராக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு இதுதான், சமம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம்ல, துளசி மடம். இதுதான் எங்கள் ஊரில் வந்து ஒவ்வொரு வீட்டில் வந்து கோயிலுக்கு குலதெய்வத்துக்கு வந்து கோவில் கட்டியிருப்பாங்க. எங்கள் ஊரில் கட்டலை, ஒரு ரூம் கட்டி கொடுப்பாங்க. எங்கள் குலதெய்வ எங்களோட முறைப்படி அந்த இது கிடையாது.
எனக்கு போட்டுருவாங்க அதுக்காக தான். ஸோ 3 வீட்டையும் பார்த்துட்டோம், எல்லா வீட்டையும் பார்த்துட்டோம். இனிமேல் வந்து அடுப்படி சரிங்களா, அடுப்பாங்கரையை பார்க்க போகிறோம். வாங்க அடுப்பாங்கரையை பார்க்கலாமா. இது வந்து எங்கள் அம்மாவோட அடுப்படி. ரொம்ப வருஷம் ஆச்சான், இது கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சான். இங்கே உள்ள விறகை பாருங்கள், அது பேர் என்ன, வைக்கல் விறகு. எதுவுமே விட மாட்டாங்க, வைக்கலாக இருந்தாலும் சரி, தூசியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து வைப்பாங்க. இதுதான். ஸோ இந்த ஊரில் இட்லி வைக்கிற குண்டு தான் இது தான். இட்லி மாதிரி ஒன்று வைப்பாங்களே, அது வந்து இதில் தான் வைப்பாங்க. வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த ஒரு கொல்கட்டை மாதிரி இட்லி மாதிரி அது வைக்கிறது. சோளம்லாம் பச்சையாகவே இருக்குது. ஸோ சோளம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா வடை சுடுறதுக்காண்டி. மாமியார் அடுப்பை பாருங்கள். இது 3மே வந்து வெஜ்ஜுனா வெங்காயம் பூண்டு இல்லாத வெஜ்ஜு. வெங்காயம் பூண்டு சமைக்க மாட்டாங்க இதில். அதே மாதிரி வந்து மீன் கறி எதுவுமே சமைக்க மாட்டாங்க. இது வந்து வெஜ்ஜுக்காண்டி ஃபஸ்ட்டு சமைச்சாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அதை வந்து அப்படியே நோண்டிட்டு இது புதுசாக இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. புது அடுப்பை பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ தான் வந்து அந்த அடுப்பை இடிச்சிட்டு மறுபடியும் புதுசாக போட்டாங்க வெஜ்ஜுக்காண்டி. ஸோ நான்வெஜ்ஜுக்காண்டி வெளியில் வச்சுருக்காங்க. இது வந்து நான்வெஜ்ஜுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுப்படையை போய் பார்க்கலாம் சரிங்களா. என்னோடய அடுப்படையை போய் பார்க்கலாம். काक खिलाओ काक खिलाओ ओटला रेकॉर्डिंग होई छे त मोई नहीं बुझा आपा. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்படி போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம அடுப்படி. இதுதான் என்னோட கிச்சன் அறை, கிச்சன் ரூம். எங்கள் ஆட்டுக்குட்டியெல்லாம் இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. என் ஆட்டுக்குட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்னோடய கிச்சனு. என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து அடுப்பில் சமைப்பேன். அதிகமாக இந்த தம்பிக்கு வந்து காலையிலேயே வந்து 6:30 மணிக்கெல்லாம் வண்டி வந்துடும், 7 மணிக்கெல்லாம் கிளம்பணுங்கிறதாண்டி நான் வந்து இப்போ கேஸில் தான் அதிகமாக சமைக்கிறேன். அந்த எப்பாச்சும் ஒரு தடவை வந்து அடுப்பில் சமைப்பேன். ஸோ அடுப்பில் சமைச்சாலும் அந்த கறி படித்து மறுபடியும் அந்த முழுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னா முன்னாடி வந்து கோலம் போட்டு வச்சுருந்தேன், இப்போ இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம அடுப்படி. இது ஃபஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எங்கள் ரூமை விட எனக்கு அடுப்படி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு என்னை தனியாக ஆக்க சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தனியாக வச்சதுக்கப்புறமா வந்து எப்படி சொல்கிறது, அந்த ரூமில் வந்து ஒரு இடத்துல ஒரு ஓரமாக சமைச்சிட்டு இருந்தேன், எங்கள் கட்டிலுக்கு பின்னாடி. ஸோ அந்த டேபிள் வச்சு அதில் தான் சமைச்சிட்டு இருந்தேன், கரண்ட் அடுப்பில் தான் சமைச்சிட்டு இருந்தேன். அது எல்லா பாத்திரமும் அங்கேயே வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அது ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அங்கேயே சமைக்கணும், அங்கேயே சாப்பிட்ணும், அங்கேயே சாமி கும்பிடணும், அங்கேயே தூங்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல வந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் toko ni dah kacang. Okay. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வந்து
இந்த இடத்த வந்து இங்கே வந்து கட்டலான்னு முடிவு பண்ணோம். இங்கே உள்ள கட்டலான்னா ஆட்டுக்குட்டி ஃபஸ்ட்டு ஆட்டுக்கொட்டாய் போடலாம் தான் முடிவு பண்ணோம். ஆடுக்கெல்லாம் வந்து மழை பெஞ்சா இருக்க இடம் இல்லை. ஸோ ஆடு வந்து நிறையா வச்சுருந்தேன். ஒரு 12 ஆடுக்கிட்ட. அந்த டைம்லாம் வந்து என்கிட்ட 12 13 ஆடுகிட்ட நிறைய குட்டி போடும். நல்லா குலுன்னு வளரும். எல்லாமே அவ்வளோ இதாக வளரும். மார்க் ஆயிடுச்சுனா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிச்ச பிறகு இங்கே ஆட்டுக்கொட்டாய் வைக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அப்புறம் நிறையா என்கிட்ட ஆடு. அதை வச்சு தான் நிறையா இது பண்ணேன். நிறையா விஷயம் நான் ஒவ்வொரு விஷயமா வாங்கினேன். ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளாக வந்து ஆடெல்லாம் விற்று தான் வந்து வாங்கினேன். ஒரு ஆடு விற்றாலுமே 8000 9000. கிடா ஆடெல்லாம் விட்டோம்னா 8000 9000. ஒவ்வொரு ஆடை 11,000 12,000 கிட்ட போயிருக்கு கிடா ஆடெல்லாம். அந்த கிடா ஆட்டுக்குட்டின்னு சொல்லலாம். அதில் கொலுன்னு இருக்கும் அது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடு வளர்க்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைம் பாஸும் சரி, மன அமைதி அதெல்லாமே கொடுக்கும். அதனால் ஆடு வளர்த்தேன். நிறைய காசு வந்துச்சு அப்போ வந்து ஸோ ஆட்டுக்கெல்லாம் ஒரு கொட்டாய் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேசி மாமாட்ட பேசி அதுக்கப்புறம் வந்து இந்த கொட்டாய் போட வச்சேன். இந்த கொட்டாய் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாருங்கள். சரிங்களா, மாட்டு கொட்டாயி அதுவும் இதுவும் ஒன்று. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த இது பார்த்திங்களா, அதுதான் மாட்டு கொட்டாயி. அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா யோசிச்சு நம்ம ஏன் இங்கே அடுப்பு சமைக்கக்கூடாது, இங்கேயே சமைச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கீழெல்லாம் ஆடு இருக்கட்டும், நம்ம மேலே சமைச்சிக்குவோம். நைட்டு மட்டும்தானே ஆடை வந்து உள்ளே விட போகிறோம். நம்ம காலைல ஒரு நேரம் சமைச்சு எடுத்துகிட்டு வெளில போயிடுவோம். அப்புறம் ஆடு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக பிளான் பண்ணி ஓகே நம்ம சுற்றிலும் வந்து நல்ல இது வைப்போம், தட்டி வைப்போம்னு சொல்லிட்டு மூங்கில் ஆனால் குச்சி வச்சு இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை போட்டு அவங்க அடுப்படி மாதிரி மண்ணை போட்டு பூசணும். அப்போல்லாம் அந்த செல்ஃபெல்லாம் ஒன்றும் வைக்கல. அதுக்கப்புறம் மாமாட்ட நான் தான் சொன்னேன், எனக்கு வந்து கிச்சன் மாதிரி அந்த நம்ம கிச்சன் ரூமில் எப்படி இருக்கும் அந்த செல்ஃபெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இது மட்டும் கிச்சன் இது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட சொன்னேன். அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துச்சு. அப்புறம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மண்ணும் வாங்கி கொடுக்கும், மண்ணை தண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா மாமா ஊருக்கு போய்ட்டோம். மறுபடியும் நான் வந்து நைட்டும் பகலும் தெரியாமல் பக்கத்து கடையில் போய் மண் வெட்டாந்து போட்டு அதெல்லாம் அழகாக பூசி அதுக்கப்புறம் என் மாமியார் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அது வெட்டாந்து போட்டு பிசைஞ்சு கொடுப்பேன், என் மாமியார் பூசும். அப்புறம் அடுப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து வைக்க தெரியாது. அடுப்பு வந்து எனக்கு செய்யவும் தெரியாது. ஓப்படியெல்லாம் வந்து அடுப்பெல்லாம் செய்வாங்க, எனக்கு செய்ய தெரியாது. நம்ம எந்த காலத்தில் அடுப்பு செஞ்சுருக்கோம் இல்லையா, அதனால் எனக்கு அடுப்பு செய்யாது, அடுப்பு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே எனக்கு செஞ்சு அவங்களே புதைச்சி அந்த இதெல்லாம் அவங்க போட்டு கொடுத்தாங்க. மேலே மட்டும் நான் பூசினேன். அவங்க புதைச்சி கொடுத்தது மண் அடுப்பு செஞ்சு புதைச்சி கொடுத்தது எல்லாமே அவங்க தான். பாருங்க, மண் அடுப்பு செஞ்சு அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு என்ன துணி அது கைப்புடி துணி வைக்கிறதுக்கானே அந்த ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தது என் மாமியார் தான். இப்போ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமா போயிட்டாங்க. மறுபடியும் வந்தாங்க. அந்த மாதிரி வந்துட்டு போகல. அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் அப்படியே ப்ளைனாக வைக்கணும், எப்போ பார்த்தாலும் மொழிவிட்டு ஏன் கிடக்கணும், ஒரே பெயிண்ட் அடிச்சு விட்டுருவோம்னு சொல்லிட்டு அந்த காவியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி எங்கள் அப்பாட்ட. ஸோ அந்த காவி வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சின்னதாக கோலம் போட்டு இது பண்ணேன். அவ்வளோ பார்க்க வந்து ஃபஸ்ட்டு பார்க்கல அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே யார் வந்தாலும் யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அடுப்படியை வந்து வைப்பாங்க. யாரோடது என்ன பண்ணுறீங்கன்னு அப்படி கேட்பாங்க. கேட்டுகிட்டே வந்து யாராக இருந்தாலும் என் அடுப்படியில் நுழையாமல் போகவே மாட்டாங்க. இந்த ரூமுக்குள்ளே வந்து நுழையாமல் போயிட்டுருவேன் நான். ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு இது. கொஞ்ச நாளாக வந்து இந்த ஊருக்குள்ளே பேசப்பட்ட ஒரு ரூம்னால் இது தான். அடுப்படி வந்து அவள் அப்படி வச்சுருக்கா, அடுப்படி வந்து அவ்வளோ அழகாக வச்சுருக்கா, அப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசப்பட்ட ரூம் இது. இன்னுமே சரி, யாராச்சும் வந்தாலும் வந்து எட்டி பார்க்காம போகவே மாட்டாங்க. எதிரியாக இருந்தாலும், அதாவது எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் எதிரிங்கன்னு சொல்லுவோம்ல, ஸோ அவங்களாம் இருந்தால் கூட வந்துட்டு என்கிட்ட பேசுவாங்க, வந்து பார்த்துட்டு பேசிட்டு அப்படி தான் போவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுப்படியே பார்த்துட்டோமா, அப்படின்னா பார்க்கலாம். மாட்டு கொட்டாய் பார்ப்போம். எங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சு சரிங்களா, தூரிக்கிட்டு மேகம் கருத்து அவ்வளோ காற்று. அதனால தான் குப்பையுமா அழகலைன்னா எங்கள் வீடு சுத்தமாக இருக்கும். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல் வைக்கிற குடோன், நெல் வைப்போம்ல நம்ம கூணுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வெளியில் வந்து மூங்கியும் உள்ளே வந்து மண்ணும் பூசியிருக்காங்க. உள்ளே வந்து மண்ணை பூசிட்டு அடிக்கடி மொள்வாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே. இது வந்து ஏறுறதுக்கான படி. இதை யாராலுமே அவ்வளோ செய்யலாம். இப்போ ஆம்பளையில் மட்டும்தான் வந்து இதை ஏறி குதிப்பாங்களாம். முன்னாடி வந்து ரொம்ப கிட்டக்காக இருந்துச்சு. இப்போ வந்து புது கம்பு வச்சு தூக்கின்னு எடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து புது கம்பு. இப்போ தான் 2-3 நாளைக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்க. முன்னாடி ரொம்ப சின்னதாக தேவா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. இல்லை எதுன்னு பேக்கில் பார்த்து காய்ச்சி தட்டுக்குள்ளே எது
ஏறி குதிக்க மாட்டாங்க. ஆனால் நான் மட்டும் ஏறி குதித்து நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுவேன். கோபத்தில் அப்போ புதுசில் கோபத்தில் நெல்லெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அதுக்காண்டி கோவப்படுவேன். நாங்கள் வேலை செய்கிறோம், என் புருஷன் வேலை செஞ்சு நான் வேலை செஞ்சு எனக்கு மட்டும் நெல் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஏறி குதிச்சிடுவேன். குதித்து வெளில எடுத்து வந்து நானாகவே அங்கேருந்து ஒரு கீழே வந்து பிளாஸ்டிக் ஒரு பேப்பரை விரித்து போட்டு உள்ளே ஏறி குதித்து அது குண்டானெல்லாம் எடுத்து கீழே போடுவேன். எங்கள் அப்பா வந்துட்டு எல்லாட்டும் சொல்லிட்டு புனிதா எவ்வளோ இது வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து மாட்டுக்கொட்டாய். இது வந்து மாட்டுக்கொட்டாய். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து விறகுலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சணலோட இது சாக்கு, நம்ம சணல் சாக்கு செய்வோம்ல, அது செய்கிறதுக்காக சணல் சாக்கு, சணல் இது அது மாதிரி நிறைய செய்வாங்க. இங்கே உட்காரத்துக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி படுக்கிறதுக்கெல்லாம் வந்து சணலில் செய்வாங்க. ஸோ அந்த இது தான் வந்து இந்த இது சணல் பயிர்லேருந்து எடுத்து வச்சுருக்காங்க உருண்டை ஊட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து மாமியாரோட விறகு அடுப்பாங்களா அது. நம்ம ஒரு ராட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த ராட்டி இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம், இங்கே பாருங்க. இது வந்து என்னோட சின்ன அப்படியே வந்து இப்போக்கி வச்சுருக்கேன். அடுப்பு செஞ்சு வச்சுருக்காங்க வந்து எங்கள் மாமியார் பெரிய அப்படியெல்லாம் செஞ்சது வந்து அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மாமியார் பெரிய அப்படியே செஞ்ச அடுப்பு. இதெல்லாம் காஞ்சிடுச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா இது வந்து கீரை விதைச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கீரை விதைச்சிருக்காங்க. தண்டு கீரை விதைச்சிருக்காங்க. சகப்பு கீரைன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு விதைச்சிருக்காங்க. இங்கே எங்கள் ஆடுங்கள்லாம் பாபு ஜாமான் எல்லாத்தையும் ஃபேன் எல்லாத்தையும் விட்டா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எங்களோட பழைய அடி பைப்பு. தீம்தோ ஸோ இது வந்து எங்களோட அடி பைப்பு, பழைய பைப்பு. இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. எங்கள் அப்பா அம்மா மட்டும் குளிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து விட்டா ரக்க பண்ணுவோம். ஸோ இதோட தான் இங்கே இடம் முடியுது. இவங்க 2 பேரும் பாருங்க, நம்ம ஆளுங்க. இந்த 3 ஆட்டுக்குட்டி என்னோடது, 2 கிடா ஒரு குட்டி. அதே மாதிரி இது வந்து என்னோட அப்படியா 2 ஆட்டுக்குட்டி ஒரு கிடா. இப்போ இதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தவங்களோடது. இதை நாங்கள் வந்து அழகாக சுத்தம் பண்ணி கூட்டிக்கிட்டு அழகாக சுத்தம் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது வந்து கூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து கூட்டுனா வந்து மூங்கில் குத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட வேணாம், புழங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கிட்ட எதுவுமே பண்ணுறது கிடையாது. அங்கிட்ட கூட்டுறதும் கிடையாது, புழங்குறதும் கிடையாது. எங்களோட இடம் இதோட அவ்வளோதான். அதோட முடிச்சுக்கணும். சொல்லிட்டு பாருங்கள், இது ஃபுல்லாக வயல். கீவா அந்த வைக்கல் வந்து நாங்கள் தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து ரேட்டு போகணும்னு சொல்லிட்டு மாமாவும் நானும் அந்த இது செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வைக்கல் வந்து 2 ரூபா ரேட்டு தான் போகுது, ஒரு கட்டு வந்து 2 ரூபா ரேட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து அப்படியே வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இது அந்த சைட் ரூம், எங்கள் சின்ன பெரிய வீட்டோட சைட் ரூம். அது பழைய வீட்டோட சைட் ரூம். அது இது வந்து ஓப்படியாவோட அடுப்படி. இந்த ஊர் அம்மிக்கல் பாருங்கள், எங்கள் ஊர் அம்மிக்கல் பாருங்கள். இதுதான் அம்மிக்கல்.
இது என் ஓப்படியாவோட சமையல் அறை. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு கட்டினது, அதுக்கப்புறம் தான் நாங்கள் கட்டினேன். இதுதான் என் ஓப்படியாவோட சமையல் அறை. அதுக்கப்புறம் வந்து எங்களோட பைப்படி பாருங்கள். எங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சு, அதனால தான் அப்படி இருக்கா, இல்லைன்னா வந்து சுத்தமாக வச்சுருப்போம். காற்று அவ்வளோ குப்பை. தீம்தோ. ஸோ இந்த அடிப்படை தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இப்போதைக்கு. இது பூஜை செய்கிறதுக்கான பூ மரம். சென்னையில் இதில் தான் பூ பறித்து பூஜை செய்வோம். எங்கள் வீட்டை சுற்றி பேரும் முங்கி மரம். எப்போ பார்த்தாலும் குப்பை கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து கீழெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இனிமேல் வந்து மேலே போய் பார்ப்போம். மாடியில் போயிட்டு இங்கே அப்படியே வீட்டை சுற்றி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க வச்சுங்களா, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் நம்பி தேவாவும் படிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் பாருங்கள், சோளக்காடு, வயல், நெல் வயல், அதுக்கப்புறம் சோளக்காடு, எங்களோட மூங்கி மரம். இந்த தெரு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து எங்களோட மூங்கி மரம். அதாவது எங்கள் பங்காளிங்களுக்கெல்லாம், எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பாவுக்குலாம் சொந்தம். 3 பேருக்கும் சொந்தமான வயல் அங்கே தான் இருக்கும். 3 வயலும் சேர்ந்து இருக்கும். அப்புறம் அங்கிட்ட வந்து அதான் லாஸ்ட்டு வீடு. இப்போ வந்து இந்த மூங்கி மரம்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். எங்கள் வீடை சுற்றி அழகாக இருக்கும். வெறும் வயலாக தெரியும். இந்த மூங்கி மரம் மறைச்சிட்டு அங்கே பாருங்கள், அது பின்னாடியும் வந்து வெறும் சோளக்காடு. இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா இதெல்லாம் எங்கள் சித்தப்பா சித்தி வீடு நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எங்கள் சித்தப்பா சித்தி வீடு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோயில். அங்கே கோயில் இருக்குது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்துட்டோம். எல்லாமே முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டேன். ஸோ எங்கள் வீடு இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் அடுத்த வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.